வெல்கம் டு காலிஸ் கிச்சன். நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் டேஸ்டான வெஜ்ஜு குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கைகளால் மாவை கலந்து விட்டு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர், பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறின உடனே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், மல்லி இலை தண்டு கொஞ்சம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண 3/4 கப்பு கேரட்டு, 1 கப்பு பீன்ஸு, 1 கப்பு உருளைக்கிழங்கு, 3/4 கப்பு பட்டாணி, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறிகள்லாம் ஒரு 1/4 பாகம் வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 to 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இந்த அளவில் தண்ணி சேர்த்தோன்னா குருமா கொஞ்சம் கெட்டியாக வரும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இப்போ பாருங்கள், காய்கறி மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 சில்லளவு தேங்காயும், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கணுன்னா கமகமன்னு வாசனையோட சூப்பர் டேஸ்ட்டில் குருமா ரெடி ஆகிடும். இப்போ சப்பாத்திக்கு தோசைகள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மாவை இது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மாவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 6 சப்பாத்தி கிடச்சிது. எண்ணெய் விடாமல் வெறும் கல்லில் தான் போட்டு எடுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு லைட்டாக தோசை கரண்டி வச்சு அழுத்தி கொடுத்தோன்னா நல்லா சப்பாத்தி பொசு பொசுன்னு எலும்பி சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி பொசு பொசுன்னு எலும்பி வருதுன்னு. இதை போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சுத்தமாக சேர்க்கலை, மாவு பிசையும் போது சேர்த்தது தான். இந்த சப்பாத்தியோட குருமாவை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.